எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கரூர்ல நடந்த இந்த துயர சம்பவம் இது வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவு ஒரு வேதனைங்க. இன்னைக்கு எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. இறந்தவர்கள் அத்தனை பேருக்கும் தேமுதிக சார்பா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். மொத்தம் 40 உயிர்கள் போயிருக்கிறதா சொல்றாங்க. 39 இப்போ ஒரு உயிர் போயிருக்குன்றாங்க. இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 40-50 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. கள்ளச்சாராய சாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் மனித உயிர்கள் பலியானது கரூர்ல நடந்த இந்த பலிகள் தான். ஒரு அரசியல் கூட்டத்தில் இப்படி ஒரு மக்களுடைய அந்த ஒரு பெரிய இதுல ஸ்டாம்பாடுன்னுவாங்களே அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. இப்ப கூட ஒரு 3 ஃபேமிலியோட பேசிட்டு தான் வரேன். 1.5 வயசு குழந்தை, ஒரு இளைஞர் இப்ப பார்த்தது 33 வயசு தான். ஸோ அவங்கெல்லாம் இனி அவங்க எதிர்காலமே ஒரு கேள்விக்குரிய. இந்த மாதிரி 40 பேரோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது நம்ம என்ன சொல்லணும், இதுக்கெல்லாம் நிச்சயமாக 2 பக்கமும் தப்பு இருக்கு. இன்னைக்கு தாவேகாவும் காவல்துறை சொன்ன இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல அந்த பிரச்சாரத்தை முடிச்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க முதல்ல கொடுத்த ஒரு பெரிய மைதானம் மாதிரி இடத்துல அது இவ்வளவு பெரிய கிரௌட் அசம்பிள் ஆயிருந்தா இப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் சைடு பார்த்தா ஒரு 100 அடி சாலை நீளமா நாம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த 100 அடி சாலை எப்படி இவ்வளவு ஜனங்களுக்கு சரியா வரும்? அதுவும் இல்லாம கரூர் ஃபுல்லா நேத்து கரண்ட் கட்டு, எல்லாருமே மிகப்பெரிய மக்கள் வெள்ளம். இதுல நடக்கவே இடம் இல்ல. இதுல ஆம்புலன்சஸ் வருது. அது மட்டும் கிடையாது, போலீஸ் தடி அடி நடத்துறாங்க. அப்ப எல்லாரும் தெரிச்சு ஓடும் போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில அந்த தள்ளு முள்ளு வரும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். இது தாவேகா ஒரு இன்னைக்கு போலீஸ் பார்த்தா விஜய சொல்றாரு மேல இருந்து, காவல்துறை இருக்கீங்களா, ஏன் செயல்படுறீங்களா, கை கட்டி இருக்கீங்களா, மக்களை காப்பாற்றணும் நீங்கன்னு சொல்றாப்ல. ஆனா எந்த போலீஸ் அங்க இருக்காங்க, என்ன பாதுகாப்பு அவங்களால முடியும்? போலீஸும் ஓரளவு தான் பண்ண முடியும். பட் அவங்க உரிய பாதுகாப்பு கொடுக்கலீங்க காவல்துறை. தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, பல மணி நேரம் அவங்க வெயிட் பண்ணி சோர்வடைஞ்சு பெண்கள் குழந்தைகள் எல்லாம் மெயினா இறந்தது காரணம் அதுதான் நம்ம பாக்குறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கேப்டன்லாம் எவ்வளவோ மீட்டிங் பொதுக்கூட்டங்கள் நம்ம மாநாடுகள்லாம் நடத்தியிருக்கோம். லட்சக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும். இன்னைக்கு தாவேகா கூட ஒரு ஆர்கனைஸ்டா கூட்டு வரணும். தொண்டர் படையை நம்பி வரணும். காவல்துறை கவர்மெண்ட் மட்டும் நம்பி வந்தோம்னா அது பெரிய ஒரு கேள்விக்குறியா. இன்னைக்கு இத்தனை உயிர்கள் போனதுக்கு 2 சைடும் காரணம் தான் நான் சொல்வேன். இனிமேல இந்த மாதிரி நிகழ்வுகள் எங்கும் நடக்கக்கூடாது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். கடந்த காலங்களில் விஜயகாந்த் அவர்களுக்கு கூட இது போன்ற கட்டுக்கடங்காத கூட்டங்கள் இருந்தது. ஆனால் விஜய் அவர்கள் சரியாக அந்த தொண்டர்களை அரவணைப்பதையும் தொண்டர்களை ஒழுங்குபடுத்துவதும் தவறிட்டார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அதான் இப்பதான் சொன்னேன், 2 சைடும் மிஸ்டேக் இருக்கு. விஜயும் தன்னுடைய தொண்டர் படை மூலம் அவருக்கு பாதுகாப்புக்கு ஒரு 4 பவுன்சர் மேல நிக்கிறாங்க, அது ஓகே. அந்த மாதிரி தன்னை நம்பி வந்த தொண்டர்களுக்கு என்ன பாதுகாப்பு தாவேகா கொடுத்தது? இப்ப எங்க கட்சி நீங்க பாத்தீங்கன்னா முதல் மாநாடு 2005 மதுரையில எல்லாமே தொண்டர் படை தான் வந்த அத்தனை லட்சம் பேருக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க. உணவு, தண்ணி, அவங்களுக்கு என்னென்ன வேணும் பிஃபோர் நாங்க பிளான் பண்ணி பண்ணோம். அந்த மாதிரி தாவேகாவும் நிச்சயமாக தன்னை நம்பி வர தொண்டர்களுக்கு உறுதியாக பாதுகாப்பு தரணும். அவங்களுக்கு வேண்டிய தண்ணி வசதி, உணவு வசதி எல்லாம் செஞ்சாதான் நீங்க அழைக்கணும். தமிழக அரசு அந்த இடத்தை கொடுத்தது தவறுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப குறுகிய இடம் இல்லைங்க, அது நம்மளே கண்கூடா பாக்குறோம். ஒரு 100 அடி சாலை ஒரு நீளமா இருக்கு, அவ்வளவுதான். இந்த பக்கம் செவரு தடுப்பு இருக்கு, அந்த பக்கம் பில்டிங் இருக்கு. அப்படியே அவங்க கலைஞ்சு போகணும்னு நினைச்சாலுமே இப்ப இடம் இல்ல. அப்பதான் அந்த தள்ளு முள்ளு நடந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மிதிச்சுக்கிட்டு மூச்சு திணறி இறந்ததற்கு காரணமே அந்த இடம் ஒண்ணு, கரண்ட் கட்டு ஒண்ணு, ஆம்புலன்சஸ் வந்தது ஒண்ணு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் தடியடி நடத்தியது. இது எல்லாம் சேர்ந்துதான்
இவ்வளவு பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி தாவேக்காவுமே அவங்க தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா அவங்க தனிப்பட்ட முறையில ஏற்பாடு பண்ணிருக்கணும். கூடுறதா பர்மிஷன் கேட்டிருந்தாங்க, ஆனா 30,000க்கு மேல கூட்டிட்டாங்க. தாவேக்கா தொண்டர்களுடைய கூட்டம் அதிகரித்தனாலதான் இது போன்ற தமிழக சார்பா சுட்டிக்காட்டப்படுது. இல்ல சரியான அணுகுமுறையா இருக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பேர் தான் வருவாங்க, யாராவது அனுமானம் பண்ண முடியுமா? அப்போ இன்டெலிஜென்ஸ் எதுக்கு இருக்கு, காவல்துறை எதுக்கு இருக்கு? இன்னைக்கு எல்லாரும் ஏன் இருக்காங்க, எல்லா அதிகாரிகள் ஒரு இப்ப தொடர்ந்து 4 மீட்டிங் பார்த்துட்டு தான் இருக்காங்க தாவேக்காவுடைய. அப்ப இந்த எவ்வளவு பேர் வருவாங்கன்ற ஒரு அசம்ஷன் இருக்கணுமா இல்லையா? இது அதிகமா கூடிட்டாங்கன்னு சொல்றது தவறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடம் கொடுத்தது ராங்கு. எல்லா இடத்துலயும் கரண்ட் கட் பண்ணது தப்புங்க. அது மட்டும் கிடையாது, லைட்டா போலீஸ் தடியடி பண்ணதுனாலதான் எல்லாம் பயந்து தெரிச்சு ஓடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மெதிச்சு இறந்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அந்த லைனா ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்டே அவரே சொல்றாரு, விஜய மேல இருந்து என்னப்பா நம்ம கொடி போட்டு ஆம்புலன்ஸ் போகுதுங்கிறாரு. அப்ப யார் அதெல்லாம் விடுறா? இல்ல யார தாவேக்கா கொடி போட்டு ஆம்புலன்ஸ் யார் ஓட்டினா? அது யாரோட ஆம்புலன்ஸ்? அது மக்களுக்கு நிச்சயம் தெளிவுபடுத்தணும் அரசு. அப்போ ஒவ்வொரு கூட்டத்திலையும் நடக்கிறப்ப இது நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது எங்க மீட்டிங்கா இருக்கட்டும், அண்ணா எடப்பாடி நடத்துறதா இருக்கட்டும், பிஜேபி நடத்துறதா இருக்கட்டும், அதே மாதிரிதான் நேற்று தாவேக்கா நடத்துறதா. அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஆம்புலன்ஸ் வர்றது ஒரு புது கலாச்சாரமா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த கூட்டம் இந்த தெருவுல நடக்குதுன்னு தெரியும், ஏன் வேற வழியே இல்லையா? அந்த பக்கம் அவங்க டைவர்ட் பண்ணலாம்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? எதிர்கட்சி தலைவர் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு வராங்க, நாங்க நடத்துற கூட்டத்துக்கு எங்களை சார்ந்து இருக்கிற கூட்டத்துக்கு மட்டும் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆனா ஆளுங்கட்சி நடத்துறதுக்கு மட்டும் போலீஸ் பாதுகாப்பு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம அது மட்டும் எப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது தமிழ்நாட்டின் தலையெழுத்துங்க. யார் ஆளுங்கட்சியோ அவங்களுக்கு தான் எல்லா போலீஸ் நிப்பாங்க, யார் எதிர்கட்சியோ அவங்களுக்கு ஒரு போலீஸும் இருக்காது. நாங்க 20 வருஷமா இதை பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு நேத்துல இப்ப நான் வரேன், வள்ளியின் நடுக்க போலீஸ் நிக்கிறாங்க. யாருக்காக நிக்கிறாங்க? ஒரு மனிதருக்காக அத்தனை போலீஸ் நிக்கிறாங்க. இத்தனை லட்சம் மக்களுக்கு குறைஞ்சது ஒரு 10,000 போலீஸாவது நிறுத்தணுமா இல்லையா ஒரு கவர்மெண்ட்? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்ப எல்லா உயிரும் போனதுக்கு பிறகு நான் வரேன் நீ வரேன்னு அந்த உயிர்கள் நம்ம காப்பாற்ற முடியுமா? என்ன சொல்றேன்னா, மனிதர்களை மனிதர்களா பாருங்க. அது நம்ம கட்சி ஆட்சி அரசியல தான் பாக்குறோம். ஒரு மனிதர்களாக நம்ம என்னைக்கு மதிக்கிறோமோ அன்னைக்கு தாங்க இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அருணா ஜெகதீஷ் ஆணை அமைச்சிருக்காங்க, இதற்கான தீர்வு உடனே கிடைக்கும் நினைக்கிறீங்களா? சிபிஐ விசாரணை இல்ல, ஆணையம் அமைச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றதுக்கு தான் எல்லாரும் இன்னைக்கு வெயிட்டிங். முதல்வரும் என்ன சொல்லியிருக்காரு, ஆணையம் என்ன சொல்லுதோ அதுபடிதான் அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு சொல்றாரு. அந்த ஆணையம் கொடுக்கிற அந்த ரிப்போர்ட் நிச்சயம் நியாயமானதாக எல்லாருக்குமே ஒரு நீதி கிடைக்கக்கூடியதாக இருக்கணும்னு நான் தேமுதிக சார்பா கேட்டுக்கிறேங்க. இப்போ இறந்த அத்தனை குடும்பங்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அந்த குடும்பங்களுக்கு ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காத வண்ணம் தமிழக அரசும் சரி கட்சிகளும் நிச்சயம் மக்களை பாதுகாக்க வேண்டியது 2 பக்கமும் அந்த பொறுப்புணர்வு இருக்கு. எனவே நாங்க எல்லாருமே வந்திருக்கோம், எல்லாரையும் சந்திக்கிறோம். இப்ப அங்க காயப்பட்டு அட்மிட் ஆன அந்த பேஷண்ட்களையும் இப்ப போய் பார்க்க போறோங்க. எனவே எங்க ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.